நேற்றைய தினத்தில் நான் உங்களோடு கூட வார்த்தைகளை கொண்டு வரும்போது ஒரு காரியத்தை அழுத்தமாகவே சொன்னேன். இந்த உலகத்தையும் உலகத்தின் நாட்டத்தையும் உடையவர்களை, உலகத்தின் பிள்ளைகளாக வாழ்கிறவர்களை ஆண்டவர் வேறு பிரித்து ஆவிக்குரிய ஒரு கூட்டத்தை தனியாக பிரித்ததை நேற்றைய தினத்தில் ஆரம்பத்தில் நான் சொன்னேன். நேற்றைய தினத்தில் கூட்டத்தில் வந்திருந்தவர்கள் அதை புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஆண்டவரிடத்தில் நான் ஆண்டவருடைய வார்த்தையில காண்பிக்கிறேன். இந்த பொல்லாத பிரபலத்திலிருந்து விடுதலையாக்கும்படி தான், ஆகையினால் தான் வேதம் நமக்கு யோவான் மூலமாக ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது. 1 யோவான் 2வது அதிகாரம் 15வது 16வது 17வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை 15வது வசனத்திலிருந்து உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் உலகத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நன்றாய் கவனியுங்கள் அருமையானவர்களே. என் ஆண்டவர் மரித்தது என்னுடைய பழைய பாவங்களினுடைய அந்த பெரிய பாரமாய தண்டனையை நான் சுமந்து கொண்டிருக்கிறதிலிருந்து என்னை விடுதலையாக்கும்படியாக மாத்திரம் அல்ல, மாறாக ஆண்டவர் எனக்காக மரித்தது இந்த உலகத்தின் பிடியிலிருந்து, இந்த உலகத்தின் காரியங்களிலிருந்து என்னுடைய இருதயத்தையும் விடுதலையாக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் தன் மேலே ஏற்றுக்கொண்டவரால்தான் கல்வாரி சிலுவையிலே மரித்தார். உலகத்தை பின்பற்றி போனவர்களுடைய எல்லா முடிவுகளையும் நீங்கள் கவனித்து பார்த்தால் அது நன்றாகவே நமக்கு தெரியும். ஆனால் அந்த காரியங்களை நாம் பார்த்திருந்தும், அந்த காரியங்களை அறிந்திருந்தும், அந்த காரியங்களை படித்திருந்தும், சொல்ல கேட்டிருந்தும், லோத்து என்கிற ஒரு மனிதனை நேற்றைய தினத்தில் காண்பித்து அந்த எகிப்தினுடைய ஆசை உள்ளே இருந்ததினால் அவனை இழுத்து சோதோமுக்குள்ளேயே கொண்டு போய் வைத்து விட்டதை நேற்றைய தினத்தில் காண்பித்தேன். ஆண்டவரோ அவன் மேல் கிருபையாய் எப்படியாயிலும் இவனை அங்கிருந்து பிரித்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு யுத்தத்தை அனுப்பினார். யுத்தத்திலே சோதோமிலே அவன் குடியிருந்தபடியினால் தான் அவனையும் கொண்டு போய் விட்டார்கள். சோதோமுடைய காரியத்தை அவன் இப்பொழுது கற்றுக்கொள்ளவில்லை தான், ஆனால் சோதோமுக்குள் இருந்தபடியினால் அவனையும் சத்துரு கொள்ளையாய் கொண்டு போய்விட்டதை கண்ட ஆபிரகாம் தனக்கிருந்த பலத்தோடு தன் வீட்டிலே வளர்ந்த 318 பேரை கூட்டிக் கொண்டு அவர்களை மேற்கொண்டான் என்று நேற்றைய தினத்தில் நான் உங்களுக்கு காண்பித்து, ஒரு ஆவிக்குரியவன் தன்னை மாத்திரமல்ல மற்றவர்கள் உலகத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள், உலகத்தின் சிக்கலிலே அவர்கள் சூழப்பட்டிருக்கிறார்கள், அவர்களை விடுதலையாக்குவதற்கு எந்த துணிச்சலோடும் நான் செல்வேன் என்று சொல்லுகிற ஒரு ஆவிக்குரிய ஆபிரகாமை உங்களுக்கு நான் அடையாளம் காட்டி கொடுத்தேன். இன்றைக்கும் அதை தொடர்ந்து நான் கொஞ்சம் காரியத்தை காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். ஆனால் இந்த உலக சிநேகம் இருக்கிறதே, இது சாதாரணமாக ஒரு மனிதனை விடுவதற்கு அது ஆயத்தமாகவே இருக்காது. இவர்கள் எனக்குரியவர்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது மாத்திரமல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களில் விஷத்தன்மையை ஊற்றிக்கொண்டே இருக்கிறபடியினால் தான் இயேசு இந்த உலகத்தின் காரியங்களை நமக்கு காண்பித்துக் கொடுத்து, நீங்கள் உலகத்தார் அல்ல, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல என்கிறதை மறுபடியும் தன்னுடைய சீஷர்களுக்கும் தன்னுடைய உபதேசத்தை கேட்பவர்களுக்கும் சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தான் அறிந்தீர்கள், ஏதோ ஒரு வகையில் அதை விசுவாசித்தீர்கள், ஆனால் விடுதலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்கிற உணர்வு உங்களுக்குள் இருக்குமானால் தயவு செய்து கவனத்தோடு கேளுங்கள். உலகத்தின் சிநேகம் மாத்திரமல்ல, உலகத்தின் பற்று
அது உங்களை பிடித்திருக்கிற அந்த பெரிய பிடி அது உங்களை நரகத்துக்கு இழுத்து கொண்டு போய்விடுவதற்கு வல்லமுள்ளதா இருக்கிறதுனால்தான் ஆண்டவர் மறுபடியும் ஒரு காரியத்தை நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். உலகத்திலும் அதனுடைய ஆசைச்சைகளும் ஒளிந்து போகும் என்று சொல்லுகிறார். உலகத்தில் உண்டானவைகள் ஒளிந்து போகும் என்று எழுதுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திற்காக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் மற்றவர்களைப் போலத்தான் வாழ்வீர்கள். மற்றவர்கள் வருகிறார்கள், பிறக்கிறார்கள், பிள்ளைகளை பெறுகிறார்கள், வேலை செய்கிறார்கள், சம்பாதிக்கிறார்கள், எல்லாவற்றையும் செய்து முடித்து போய்விடுகிறார்கள். அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும் அல்லவா? ஆகையினால் தான் ஆண்டவர் உங்களை அப்படிப்பட்ட பிடியில் இருந்து, அந்த பொல்லாங்கனுடைய சிறையிருப்பில் இருந்து உங்களை விடுதலையாக்கும்படியாக மனு குலத்திலே வந்தார் என்பதை சாராள் நவரோஜி சொல்லும் போது அவர்கள் இப்படி ஒரு பாடலை பாடினார்கள். ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜனுன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. கைகளில் கால்களில் ஆணிகள் கடவ, கடுமுள் மூடி பொன் சிரசில் சூடிட, கந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தார். சொந்தமான ரத்தம் சிந்தினார் உனக்கா. கனிவுடன் உன்னை அழைக்கின்றாரே, கனிவுடன் உன்னை அழைக்கின்றாரே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜனுன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. மாயை உலகம் அதையும் நம்பாதே, மனு மக்கள் மனமும் மாறி போகுமே. நித்திய ஜீவனை நேசித்தால் இப்போதே நிச்சயம் சந்தோஷம் பெற்று நீ மகிழ. இன்ப இயேசுவை அழைக்கிறாரே, இன்ப இயேசுவை அழைக்கிறாரே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜனுன் நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. இன்னமும் தாமதம் உனக்கே மகனே, இன்ப இயேசு அண்டை விரைந்து வாராயோ. இந்த உலகம் தர கூட சமாதானமும் சந்தோஷமும் தர என்று காத்திருக்கின்றார். அண்ணல் இயேசுவை அழைக்கின்றாரே, அண்ணல் இயேசுவை அழைக்கின்றாரே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜனுன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. இந்த லோத்து உலக சிநேகிதத்தினால உலகத்திற்குள் போய் தங்கிவிட்ட போது அவனுக்கு ஒரு வார்னிங் சிக்னல் கிடைக்கிறது. அவனுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தமாகத்தான் அவனை சூழ ஒரு போர் நடக்கிறது. அவன் அங்கே குடியிருந்தபடியினால் அவனும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆனால் விடுதலை ஆகிவிட்டான்.
விடுதலையை தக்க வைத்துக் கொள்ளவில்லை. அதைத்தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். விடுதலை பெற்றது உண்மை. ஆபிரகாமுடைய பெரிய அன்பினால், சிநேகிதத்தினால், பாசத்தினால் அவனை விடுதலையாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தினால் அவன் விடுதலையாக்கப்பட்டாலும் கூட மறுபடியும் அதே சோதோமுக்குள்ளே போய்த்தான். அங்கே பட்டணத்திலே ஒரு மூப்பனாக உயர்த்தப்பட்டு விட்டான். கொஞ்சம் பாருங்கள், எத்தனை தடவை ஆண்டவர் உன்னை எச்சரித்திருக்கிறார். மகளே, மகளே, நீ உலகத்தின் பின்னே போய் அதற்குள்ளே சிக்கி ஏன் வாழ வேண்டும்? உனக்காக இன்ப இயேசுவண்டை ஓடிவா என்று மறுபடியும் 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 தன்னுடைய சிலுவை காட்சியை காண்பித்து உன்னை இழுத்துக் கொள்வதற்கு ஆயத்தமாயிருக்கிற அன்பை விட்டு உலக சிநேகிதம், உலகத்தின் அன்பு, உலகம் தருகிற சந்தோஷம் எனக்கு போதும் என்று நீ ஒதுங்கி வாழ்வதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இந்த நாள் சூழ்நிலைகளில் உண்டு. நம்முடைய பிள்ளைகளுக்கு மொபைல் போனை கொடுத்து பாருங்கள், போதும். அவர்களுக்கு உலகமே அவர்களுக்கு போதும். பாலும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். இரவு பகலாக பார்த்து அதிலே மூழ்கி இருக்கிற அளவுக்கு உலகம் தன்னுடைய வலைகளை விரித்துக் கொண்டே இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் அறிவோமா? இந்த போன் மூலமாக அநேக தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு அநேக காரியங்களிலே கையிட்டு வாழ்வை சீரழித்துக் கொண்டவர்கள் எத்தனை பேர்! இந்தியாவின் பட்டணங்களிலே 55% பெண்கள் கற்பை இழந்தவர்கள். வீட்டுக்கு தெரியாமல், ஊருக்கு தெரியாமல், காவல் அதிகாரிகளுக்கு தெரியாமலே கற்பை இழந்தவர்கள் என்று செய்தித்தாள்கள் நமக்கு சொல்லிக்கொண்டே இருந்தாலும் அந்த உலகத்திலிருந்து விடுதலையாவதற்கு கூடாதவர்களாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சமுதாயத்தோடு கூட தேவன் போராட விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 29:1 வசிக்கலாம். நீதிமொழிகள் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். எத்தனை பயங்கரமான வார்த்தைகளை ஞானியாகிய சாலமோன் எழுதுகிறான். அடிக்கடி கடிந்து கொள்ளப்படுகிறோம். அவருடைய வார்த்தைகள் நமக்கு கடிந்து வரும்போது நமக்கு அது பிடிக்கிறது இல்லை. என்னையா கடிந்து கடிந்து பேசுகிறீர்களே, கனிவோடு கூட பேசுங்கள் ஐயா என்றுதான் நாம் முறையிட ஆரம்பித்திருக்கிறோம். ஆனால் எனக்கு ஒரு தங்கச்சி ஞாபகம் வருகிறது. டெல்லியிலே செக்ரட்டரியேட்டிலே வேலை செய்து கொண்டிருந்தாள். நல்ல தாய் தகப்பன்மா, நல்ல ஒரு சபைக்குத்தான் சென்று கொண்டிருந்தாள். நல்ல ஒரு ஆவிக்குரிய பிள்ளை என்று அவளை பார்த்து சொல்வார்கள். கொயரிலே முன்னால் இருப்பாள், பாடல்களிலே ஈடுபடுவாள், வாலிப பிள்ளைகளோடு கூட சேர்ந்து அவர்களுக்கோடு கூட தன்னால் முடிந்ததை சபைக்குள்ளே செய்து கொண்டிருந்தாள். உற்சாகமானவள், நல்ல பொறுப்பில் இருந்தாள். ஆனால் திருமணம் என்று ஒன்று வந்தபோது, திருமணத்திற்கு பின்பு அவளை சபையிலே பார்க்கவே முடியவில்லை. போதகர் அவளை வழியிலே ஒரு நாள் சந்தித்து, என்னம்மா சபைக்கு வருவதையே விட்டுவிட்டாயே என்று கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், பாஸ்டர் உங்களுக்கு வசனம் தெரியாதா? நீங்கள் போதகர் தானே, திருமணம் ஆனால் 1 வருஷம் புருஷனோடு ஜாலியா இருக்கும் என்று சத்திய வேதம் சொல்கிறது உங்களுக்கு தெரியுமா என்று போதகருக்கே போதனை செய்து விட்டாள். பாஸ்டர் இன்னும் செய்ய முடியவில்லை. அம்மா நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் இருக்குடா, நீ தயவு செய்து உன்னுடைய கணவனோடு கூட வா. ஐயோ, நாங்கள் குதுப் மினாரில் போய் பிக்னிக் மனாகுவதற்கு நாங்கள் கடந்து செல்வதற்கு தீர்மானித்து விட்டோம். உணவுப் பொருட்கள் எல்லாம் ஆர்டர் செய்து விட்டேன், அதற்குரிய ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ் கூட வாங்கி விட்டேன். நாளைக்கு முடியாது, இன்னொரு நாள் பார்க்கலாம். பாஸ்டர் கண்களில் கண்ணீர் வருகிறது. ஒரு காலத்தில் தேவனுக்கென்று எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்று துடித்தவள், ஒரு காலத்தில் தேவனை அறிய வேண்டும் என்று மணிக்கணக்கில் முழங்காலில் நின்றவள், ஒரு காலத்தில் வேதத்தை வாசிக்கிறதற்கும் வேத வினா போட்டியில முன்னேற வருவதற்கும் தன்னை ஒப்புக் கொடுத்தவள் இப்பொழுது உலகத்தின் பிடியிலே சிக்குண்டு போய்விட்டாள் என்று அம்மா யோசித்து பாரம்மா என்றுதான் கடைசி வார்த்தை சொன்னார். ஒருவேளை நான் உன்னை மறுபடி சந்திக்காவிட்டால் இந்த வார்த்தையாவது உன்னுடைய காதுகளிலே விழட்டும், யோசித்து பார்.
அவள் சிரித்துவிட்டு ஒரு நமட்டு சிரிப்பு சிரித்துவிட்டு, உங்களுக்கெல்லாம் வேலை இதுதான் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள். நடந்ததை நான் இப்பொழுதும் என்னுடைய கண்களுக்கு முன்னதாக பார்க்கிறேன். அவளும் அவளுடைய கணவனும் ஒரு மோட்டார் சைக்கிளிலே ஏறிக்கொண்டு உணவு பதார்த்தங்களை எடுத்துக்கொண்டு உல்லாசமாய் போய் கொண்டிருக்கும் போது ஏதோ அவள் சொல்ல, கணவன் அவளை திரும்பி பார்க்க, முன்னால் இருந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கர் என்று சொல்லக்கூடிய அந்த தடுப்பை அவர்கள் தாண்டும் போது வேகமாக சென்று கொண்டிருந்த அந்த மோட்டார் சைக்கிளில் இருந்து தூக்கி எறியப்பட்டாள். எதிர்த்தால் வந்த ஒரு பெரிய லாரி அவளுடைய தலையை உடைத்து அங்கேயே கொன்று போட்டது. பாஸ்டருக்கு செய்தி வந்த போது அந்த பாஸ்டர் ஓ என்று அழுதார். நேற்று தானே நான் சொன்னேன், ஒருவேளை இதுமே சந்திக்க முடியாமல் போய்விடுமோ, இது உனக்கு கடைசி செய்தியாக இருக்கலாமோ என்று நேற்றைய தினத்தில் நானே சொன்னேன். இந்த மகள் இதை கேட்கவில்லை என்று சொல்லி அவர் விம்மி விம்மி அழுததை நான் பார்த்திருக்கிறேன். மறுபடியும் ஒரு தீர்மானம் எடுங்கள். ஏதோ ஆலயத்தில் இருக்கிறோம் என்பதனால் அல்ல, ஆண்டவரோடு இருக்கிறோமா என்பதுதான் முக்கியம். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எனக்கு பெரிய அமிர்தமாக மாறி இந்த உலகத்தின் காரியம் விடுதலைப்படுகிறேனா என்பதுதான் முக்கியம். லோத்துவுக்கும் ஒரு பெரிய அடியின் மூலமாகத்தான், ஆனால் அதை திரும்ப பெற்றுக் கொள்வதற்கு வாய்ப்புகளை ஆண்டவர் தந்து ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுத்திருந்த போதிலும் அவன் மறுபடியும் அந்த சோதோமுக்குள்ளேயே போய் அங்கே கூடாரத்தில் இருந்தவன் இப்பொழுது நல்ல வீடு கட்டி அங்கே அமர்ந்து விட்டான். இப்பொழுது நான் மறுபடியுமாக ஒரு ஆவிக்குரியவனுக்கும் ஒரு மாமிசத்துக்குரியவனுக்கும் கொடுக்கப்படுகிற சவாலை குறித்து நான் உங்கள் முன்னதாக வைக்க விரும்புகிறேன். ஆவிக்குரிய ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் ஒரு செய்தி சொல்லும்படியாக இறங்கி வருகிறார். அதைத்தான் வாசிக்க கேட்ட பகுதியிலே வாசித்தோம். ஆண்டவர் ஆபிரகாமுடைய பகுதியிலே அந்த தண்டனையை நிறைவேற்றப் போகிறதில்லை, மாறாக சோதோமிலே நிறைவேற்றப் போகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்பதை மறுபடியும் ஞாபகப்படுத்தும்படியாக என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 17வது 18வது வசனத்தையும் 19வது வசனத்தையும் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் ஆண்டவர் இந்த அழிவின் செய்தியை, இந்த அலறலின் செய்தியை ஆபிரகாமோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவன் ஆவிக்குரிய கண்களை உடையவன் அல்லவா? அவனை குறித்து எபிரேய நிருபம் எழுதும் பொழுதுங்களா, தூரத்திலே தனக்கு தேவன் ஆயத்தம் பண்ணுகிற நகரத்தை கண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? தூரத்திலே தேவன் தனக்காக உண்டாக்குகிற அந்த நகரத்தை நோக்கி பார்த்து பார்த்து வாழ்ந்தவன் அல்லவா? அவனுக்கு அழிவு வரப்போவதில்லையே. ஆனால் இந்த உலகத்தில் நடக்க போகிறவைகளை என் பிள்ளை அறிய வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு சொல்வதற்கு காரணம், இவன் தான் பெரிய ஜாதியாக போகிறான், இவன் தான் பலத்த ஜாதியாக போகிறான், இவனுக்குள் தான் பூமி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் இவனுடைய கண்கள் மேலேயே இருக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு தான் ஆண்டவர் உங்களோடும் என்றும் உலக சிநேகிதத்தை குறித்து உங்களுக்கு இத்தனை தெளிவாக பேசுகிறார். It's not because of you to get destroyed. நீங்கள் அழிந்து போக வேண்டும் என்பதற்காக அல்ல, உங்களுடைய உண்மையான ஆசீர்வாதங்கள் மேலே உங்கள் கண்கள் பதிக்க விட்டு வேண்டும் என்பதற்காக தன்னுடைய இருதயத்தை திறந்து அவர் சொல்கிறார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? இந்த மாலை வேளையில தேவன் உங்களோடு கூட பேசுவதற்கு ஒரே ஒரு காரணம், உங்களை கொண்டு ஒரு பலத்த கிரியை நடப்பிப்பதற்காகவே. ஹல்லேலூயா! உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்திலே, உங்களுடைய ஊரிலே, உங்களுடைய தேசத்திலே, உங்களுடைய நாட்களிலே ஒரு பெரிய காரியத்தை அசைவை உண்டாக்கி நீங்கள் ஆசீர்வாதமான ஊற்றாக மாறிவிட வேண்டும். ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்களாக அல்ல, ஆசீர்வாதத்தை கடத்தி செல்கிற ஊற்றாக மாறிவிடும் என்கிற உன்னத நோக்கத்தோடு தான் தேவன் ஆவிக்குரியவர்களுக்கு அவருடைய கண்களை திறந்து ஆண்டவர் வரும் காரியங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். பாஸ்டர் ஜெயந்திராய் ஒரு காரியத்தை சொன்னார், நாம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம், அந்த கிறிஸ்துவின் வரைக்கு உலகம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று கொஞ்சம் நினைவுபடுத்தினார்.
மறுபடியும் நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். அந்த வருகைக்காக ஒருவேளை இன்று ராத்திரியிலோ அல்லது நாளை காலையிலேயோ அல்லது நாளை மத்தியானத்தில் அது நடக்குமானால் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள் என்கிற நிச்சயம் உங்களுக்கு இல்லாத பட்சத்தில் ஒன்று செய்யுங்கள். ஆண்டவரே, என்னை பிடித்து இழுத்து வைத்திருக்க இந்த உலகத்தின் சிநேகம், இந்த கட்டு என்னை விட்டு அகன்று போவதாக. இந்த பொல்லாத கட்டு, என்னை அறியாமலேயே சுற்றி வைத்திருக்கிற இந்த கட்டு அறுக்கப்பட்டு போவதாக. ஏனென்றால் என்னை குறித்து ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறீர் சுவாமி, என்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறீர், என்னை குறித்து ஒரு பெரிய காரியத்தை நீ செய்ய வாஞ்சிக்கிறீர் என்பதை நான் புரிந்து கொள்ளும்படியாக என் கண்களை ஏறெடுக்கிறேன். தேவன் உங்களோடு கூட முன்னென்று பேசுகிறார். I am not here to destroy you. I am here to be a blessing. I want you to be a blessing. நீ ஒரு ஆசீர்வாதமாகவே மாறிவிட வேண்டும் என்பதுதான் என்னுடைய திருச்சித்தம். நீ உன்னை அழிக்கிறதற்காக நான் உனக்கு வெளிப்படுத்தவில்லை. வேத வாக்கியங்களின் ரகசியங்கள் உங்களுக்கு சொல்வதற்கு காரணமெல்லாம் உன்னை கொண்டு பலத்த செய்கைகளை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். அதனால் தான் ஆபிரகாமை பார்த்தவர் சொல்கிறார் 19வது வசனத்தில், தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் வீட்டாருக்கும் சந்ததியாருக்கும் அவன் சொல்லிக்கொண்டே கடத்தி கொண்டே போவான். ஏனென்றால் அவர்களுடைய சந்ததி சந்ததியாய் ஆசீர்வாதத்தில் தரித்திருக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய உள்ளான வாஞ்சியோடு தான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லி, ஆனால் கூடவே கூடவே வரம் பெரிய அழிவை, சோதோமுக்கு ஏற்பட போகிற பெரிய அழிவை அவர் அங்கே காண்பித்துக் கொடுக்கிறதற்கு அவர் உள்ளம் திறக்கிறார். ஆபிரகாம், ஆபிரகாம், நான் எங்கே போகிறேன் தெரியுமாப்பா? நான் எந்த வழிக்கு வந்திருக்கிறேன் தெரியுமா? அவருடைய கூக்குரல் என்னுடைய சமூகத்தில் வெட்டியதனால் அவருடைய அழிக்கும்படியாகத்தான் வந்தேன். போகிற வழியில் நீ என்னை அழைத்து என்னை உட்கார வைத்து எனக்கு சாப்பாடு போட்டு உன் மனைவியை ஈடுபடுத்தி என்னை ஒரு விருந்துக்கே அழைத்து விட்டாய். ஆகையினாலே நான் சொல்ல போகிற அந்த காரியத்தை உனக்கு சொல்லி உன்னை திடுக்கிட வைக்கவில்லை. நான் ஒன்று சொல்கிறேன், இது நடக்கும்போது உனக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறதோ என்று காணும்படியாகத்தான் வாஞ்சிக்கிறேன். எனக்குத்தான் அழிவில்லையே, என் குடும்பம் தான், என் என்னுடைய வம்சமெல்லாம் ஆசீர்வதிக்க போகிறதே, இதிலே நான் திருப்தியாய் இருந்து விடுவேன் என்று ஆபிரகாமால் இருக்க முடியவில்லை. அழிவின் சத்தம் கேட்டவுடனே அவன் துடிக்கிறான். ஐயோ ஆண்டவரே, ஐயோ 50 பேர் இருந்தால் அழைத்து விடுவீரோ? அவனுடைய கெஞ்சும் குரலை கொஞ்சம் கேட்டு மறுபடியும் வீட்டிலே போய் படித்து பாருங்கள். 50 பேர் இருந்தால் அழைத்து விடுவீரோ? உம்மை தேடுகிற நீதிமான்கள் 50 பேர் மாத்திரம் இருந்தால் அந்த பெரிய பட்டணத்தை அழித்து விடுவீரோ? கொஞ்சம் பொறுமையாயிரும் ஆண்டவரே, எனக்கு வாக்கு கொடும். நீங்க நீதி செய்கிறவர் அல்லவா, நான் கெஞ்சுகிறேன் அல்லவா, கொஞ்சம் கொஞ்சம் இறங்கி பாரும். ஆசீர்வதிக்கப்பட்ட ஆவிக்குரியவர்கள் அழிவின் செய்தியை கேட்கும்போது தங்களை ஆயத்தப்படுத்துவது மாத்திரமல்ல, மாறாக அங்கலாய்ப்பின் தொனியை ஆண்டவருக்கு தெரிவிப்பார்கள். சாரா நவரோஜு இன்னொரு பாடலை பாடினார்கள். இறங்குமே என் இயேசுவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, கூவி கதறியே ராவும் பகலுமே கெஞ்ச பலன் தாருமே. கூவி கதறியே ராவும் பகலுமே கெஞ்ச பலன் தாருமே. அன்று நீவேழிவை கண்டே அன்பே இறங்கி நீரே. அன்று நீமே அழிவை கண்டே அன்பே இறங்கி நீரே. யோனாதும்
ஆலோசனை தந்த தேவனை இறங்கிடுமே, இறங்குமே என் இயேசுவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே. கூவி கதறியே ராவும் பகலுமே, கெஞ்ச பலன் தாருமே. கூவி கதறியே ராவும் பகலுமே, கெஞ்ச பலன் தாருமே. இங்கே இருக்கிற தேவ மக்கள் குடும்பம் ஜெபம் செய்வீர்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஒருவேளை தனி ஜெபமாயிலும் செய்வீர்கள் என்று நான் புரிந்திருக்கிறேன். உங்கள் ஜெபத்தை கொஞ்சம் அலசி பாருங்கள். அழிந்து போகிற ஜனத்திற்காக ஒரு ஏக்க தொனி உங்கள் பிள்ளைகளுக்கும் கேட்கும்படியாக என்றைக்காயிலும் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டிருக்கிறீர்களா? எங்களை காப்பாற்றினதற்காக நன்றி, என் பிள்ளைகளை படிக்க வைத்ததற்காக நன்றி என்று ஏராளமான காரியங்களை சொல்லி உங்கள் தேவைகளை சொல்லுகிற அந்த காரியத்தில் இந்த உலகத்துக்கு சம்பவிக்க போகிறவைகளை குறித்து ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிற வார்த்தைகளை அறிந்திருந்த போதிலும் அதை நினைத்தவர்களாக என் அண்டை வீட்டார், என் குடும்ப ஜனங்கள், என் கூட பிறந்தவர்கள் அந்த அழிவு நேரிடும் போது அவர்களும் அப்படியாக அழிக்கப்பட்டு போவார்களே என்கிற நினைவு உங்களை என்றைக்காயிலும் உந்தி தள்ளி தேவ சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறதா? நீங்கள் ஆவிக்குரியவர்களா இல்லையா என்பதை ஆராய்ந்து பார்ப்பதற்கு அந்த ஒரு காரியம் ஒரு அடையாளம் என்று சொல்லுவேன். யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். என் விண்ணப்பங்கள் என்னை சுற்றியே வந்து கொண்டிருக்கிறதா? இம்மைக்குரிய காரியங்களை சுற்றியே வந்து கொண்டிருக்கிறதா? இல்லது அழிந்து போகிற ஜனத்தை குறித்து பெரிய ஆதங்கம் என்னை பற்றி பிடிப்பதினாலே ஆண்டவரிடத்தில் கண்ணீரோடு கூட சமீபத்திலே ஜப்பானிலே 379 பேரை ஏற்றி கொண்டு போன ஒரு விமானம் தரை இறங்குகிற நேரத்தில் ஒரு சின்ன நேவி விமானத்தில் மோதி தீப்பிடித்து விட்டது. நன்றாய் கவனியுங்கள். 379 பேர் இருக்கிற அந்த விமானம் தரை இறங்கும் போதுதான் வேகமாகத்தான் வந்து கொண்டிருந்தது. தெரியாமல் யாரோ செய்த தவறினாலே அந்த நேவியினுடைய சின்ன பிளைட் 5 பேர் கொண்டிருந்த அந்த பிளைட் நடுவில் வந்து விட்டது. அது வந்ததினாலே அங்கே அது மோதி இந்த பெரிய விமானத்தில் தீப்பிடித்து விட்டது. அந்த காரியத்திலிருந்து தப்பிப்பதற்கு விமானத்தில் 8 டோர் இருந்தாலும் அதில் 2 மாத்திரம்தான் பழுதடையாமல், அந்த தீயினாலே பழுதடையாமல் திறக்கத்தக்கதாக இருந்தது. 8 விமானத்திலிருந்து எக்ஸிட் டோர் இருந்தாலும் 2 கதவுகள் மாத்திரம்தான் திறக்கக்கூடிய அளவில் அது சேதமடையாமல் இருந்தது. அதை இந்த பணிப்பெண்கள் திறந்து விட்ட போது 4 காரியத்தை சொன்னார்கள். முதலாவது, எல்லாரும் ஒருவரை ஒருவர் நீங்கள் தள்ளிக்கொண்டு இறங்குவதற்கு முயற்சிக்காதீர்கள். நீங்கள் தப்ப வேண்டும் என்று வாஞ்சிக்கிறது உண்மையானால் நீங்கள் ஒன்று செய்யுங்கள், ஒருவரை ஒருவர் தள்ளிவிடாதீர்கள். எல்லாரும் வரிசையாக ஒழுங்காக நீங்கள் இறங்குவதற்கு முயற்சி செய்யுங்கள். 2 வாசல் தான். 379 பேர் இருக்கிற விமானத்தில். இரண்டாவது, உங்களுடைய காலிலே போட்டிருக்கிற ஷூஸ் அல்லது ஹை ஹீல்ஸ் எல்லாவற்றையும் கழட்டி விடுங்கள். மூன்றாவதாக, நாங்கள் சொல்லுகிற எங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நீங்கள் செவி கொடுத்து கொண்டே இருங்கள். எத்தனை முக்கியமான சாமானம், அது தாஜ்வேஸ்களாக இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும் அதை எடுக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டு விடாதீர்கள். மேலே இருக்கிற அந்த பெட்டியை திறந்து விடாதீர்கள். நீங்கள் இறங்குவதற்கு மாத்திரம் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லி அவளை இறக்கின போது 30 நிமிடத்தில் ஒரு பெரிய ஆச்சரியம். ஒரு மனிதனும் சாகாமல் எல்லாரும் இறங்கிவிட்டார்கள். 5 பணிப்பெண்களுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்ததினால், 5 பேருடைய வார்த்தையை அப்படியே கேட்டதினால், தங்கள் உயிருக்கு
தங்களை சூழ்ந்து நெருப்பால் எரிந்து கொண்டிருக்க அந்த விமானத்தில் இருந்தவர்கள் தப்பி விடுவதற்கு 2 கதவுகள் இருந்தும் அதில் தப்பிவிட்டார்கள் என்கிற காரியம் என்னை அதிர வைத்தது. இன்றைக்கும் ஆண்டவர் அவரை அதை குறித்து விளக்குகிற ஒரு விஞ்ஞானி எழுதியிருந்தார். ஜாப்பனீஸ் ஆர் வெல் டிசிப்ளின்ட். நன்றாக ஒழுங்கை கவனிக்கிறவர்கள், சொல்லுகிற காரியத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள். ஆகையினால் தான் வேத வசனம் உங்களுக்கும் எனக்கும் வரப்போகிற ஒரு பெரிய அழிவை காண்பித்து அதிலிருந்து தப்பிப்பதற்கான வார்க்கத்தையும் ஆண்டவர் உண்டாக்கி கொண்டிருக்கும் போது அதில் தேவ வார்த்தைகளுக்கு மாத்திரம் செவி கொடுத்து நானும் என் குடும்பத்தாரும் தப்பிக்கொள்ளும் என்று சொல்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை தாரும். நீ சேர்த்து வைத்தவைகள், உனக்குரியவைகள், இது என்னால் உண்டானது என்பதை கேட்பதற்கு, நீ பெற்றுக்கொள்வதற்கு, கை நீட்டுவதற்கு கூட நேரமில்லாத ஒரு நாள் வரலாம். ஏனென்றால் 2 பேதுரு 3வது அதிகாரத்தில் வரப்போகிற அழிவை குறித்து பேதுரு நமக்கு ஞாபகம் ஊட்டும் போது இந்த வார்த்தைகளை எழுதுகிறார். வாசிக்கலாம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள், நன்றாய் கவனிங்கள், தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, 10வது வசனத்தில் வாசிக்கலாம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று பூதங்கள் வெந்து உருகிப்போம். பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதாயிருக்கிறபடியினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதிவாசமாயிருக்கும். புதிய வானம் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எத்தனை தெளிவான அறிவிப்பு அன்றைக்கு அந்த பணிப்பெண்கள் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தது போல, அந்த பயணிகளுக்கு கொடுத்தது போல நம்மை நோக்கி வேத வசனத்தின் மூலமாக தருகிறது. இது நம்மை உணர்த்துகிறதா? இது நம்மை தட்டி பார்க்கிறதா? நம்மை எச்சரிக்கிறதா? ஐயோ ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை இழுத்தனை பயங்கரமாக இருக்கும்போது எனக்கு கீழ்ப்படியத்தக்கதாக உலகத்தின் சிநேகத்தில் இருந்து, உலகத்தின் பற்றுதலில் இருந்தும், உலகத்தின் வேட்கையில் இருந்தும், உலகத்தின் விருப்பங்களில் இருந்தும் நான் விடுதலையாவதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்கிற ஒரு கெஞ்சும் கூட்டத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். நமக்காக மாத்திரமல்ல, அழிவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறவர்களையும் விடுதலையாக்க வேண்டுமே என்று கெஞ்சி நிற்கிற ஒரு தெய்வீக கூட்டத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் வேதம் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்கிறது. ஆனால் இந்த லோத்து, இந்த பூமிக்கு அடுத்தவைகளையே யோசிக்கிற லோத்துவனுடைய வீட்டுக்கு ஆண்டவர் வரவில்லை. நன்றாய் கவனியுங்கள். ஆபிரகாம் இருந்த கூடாரத்துக்கு அவனுக்கு அவர்களை உட்கார வைப்பதற்கு வேறொரு கூடாரமும் இல்லை. அந்த இடத்திற்கு வந்து மரத்தடியிலே அவர்களை இளைப்பாற வைக்கிற ஆபிரகாமை தேடி கர்த்தரும் வந்தார், 2 தூதர்களும் வந்தார்கள். ஆனால் நல்ல மாளிகையில உட்கார்ந்திருந்த லோத்துவுக்கு கர்த்தர் வர முடியல. 2 தூதர்களை மாத்திரம் தான் அனுப்புகிறார்.
18வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் ஆதியாகமத்தில் அங்கே ஆபிரகாம் அவர்களை வலுக்கட்டாயமாய் உட்கார வைத்து மந்தைக்கு ஓடுகிறதையும் சாராளையும் இணைத்துக் கொண்டு அவர்களுக்கு ஆகாரம் உண்டாக்குவதையும் முழு குடும்பமாய் அவர்கள் அந்த காரியத்தை புரிந்து கொள்வதற்காக அறியாதவர்களுக்கு விருந்தோம்பலை செய்கிற ஆபிரகாமை நீங்கள் பார்க்கிறீர்கள். அது ஆவிக்குரியவனுடைய பார்வை. நான் மாம்சத்துக்குரியவனாகிய லோத்து வீட்டுக்கு அவர்களை வலுக்கட்டாயமாய் இழுத்து போனது சரிதான். அது சாயங்கால வேளை என்றும் எனக்கு வேதம் சொல்கிறது. ஆனால் அங்கு நடக்கிறதை பாருங்கள். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான் வீட்டுக்குள் வருவதற்கு. அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி, நல்லா கவனிங்கள், ஆவிக்குரியவனுடைய வீட்டுக்கு வருவதற்கு வீடு சரியில்லையே என்று ஆண்டவர் சொல்லிவிடவில்லை. அவன் அதே காரியங்களை அங்கே சொல்லி, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததென்றால் 18வது அதிகாரம் 3வது வசனம், நீர் அடியனை விட்டு எனக்கு என்ன நம்பி, என்னுடைய அந்தஸ்தை நம்பி, என்னுடைய காரியங்களை நம்பி எங்க வீட்டுக்கு நீங்க வர வேண்டாம். உங்க கண்களை எனக்கு கிருபை மட்டும் கிடைச்சிட்டுனா அந்த கிருபையை மாத்திரம் வைத்து நீங்க வாங்கன்னு சொன்ன உடனே ஆண்டவர் கிருபையா அவனுடைய கூடாரத்தின் பக்கத்திலே போய் உட்கார்ந்து அங்கே மரத்தடியிலே சாய்ந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் அடுத்த வசனத்திலே வாசிக்கலாம். ஆனால் இங்கே ஒருவன் வருந்தி அழைக்கிறான், கம்பலிங் them. அதற்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, அவர்கள் சொல்கிறார், நாங்கள் ராத்திரியில வீதியிலே தங்குவோம். ஆனால் அவனோ வருந்தி அழைத்ததினால் உள்ளே போகிறார்கள். அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். அவன் புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு. யார் சுடுறதுமா? வீட்டில் மனைவி உண்டு, 2 குமரிகள் உண்டு, திருமணத்திற்கு நிச்சயதார்த்தம் பண்ணியிருந்த 2 பெண்கள் உண்டு. ஆனால் வந்தவர்களை விசாரிப்பதற்கு குடும்பத்தில் ஒருவருக்கும் அவன் சொல்லவும் இல்லை. அவர்கள் வந்து வீட்டில் என்ன நடக்கிறது என்றே தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் அவர்களை அப்படியாக பிடித்து வைத்திருக்கிறது. வீட்டிற்கு வந்திருக்கிற 2 தேவதூதர்களை அடையாளம் கண்டுகொள்ளவோ, தன்னுடைய புருஷர் அவர்களை வருந்தி கேட்டுக்கொண்டு இழுத்து கொண்டு வந்த அவள் கண்கள் மறைக்கப்பட்டு போனதினால் உலக சிநேகம் அவளை அப்படியாக மூடியிருந்தது. என்னை கேட்கிற அருமையானவர்களே, அந்த அதிகாரத்தை நீங்கள் அறிவீர்கள். வீட்டை சுற்றிலும் ஏராளமான பேர் வந்து நின்று, வாலிபரும் கிழவரும் வந்து நின்று அவனை வலுக்கட்டாயப்படுத்தி அந்த 2 பேரையும் கொண்டு வா, அவர்களோடு நாங்கள் சம்யோகம் பண்ண வேண்டும் என்று அலறுகிறார்கள். வெளியே நடக்கிற அலறலும் கேட்கவில்லை, வரப்போகிற அழிவையும் பார்க்க முடியவில்லை. லோத்துவே, சோதம் வாழ்க்கை உன்னுடைய மனைவியையும், சோதம் வாழ்க்கை உன்னுடைய பிள்ளைகளையும் தேவனை தேட வேண்டும் என்றோ, வீட்டில் நடக்கிற காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றோ, வீட்டிற்கு வெளியே நடக்கிற காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றோ, வரப்போகிற ஆபத்தை புரிந்து கொள்வதற்கான அறிவே இல்லாமல், உணர்வில்லாமல் மாற்றிவிட்டதே. கவனிங்க, உலகத்துக்குள்ள போக 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 உலகம் நம்மை உணர்வற்றவர்களாக மாற்றிவிடுமாம். ஒரு உதாரணத்தை எப்பொழுதும் சொல்வார்கள் எல்லாத பிரசங்கியார்களும். ஒரு தவளையை கொதிக்கும் தண்ணீரிலே போட்டால் அது உடனே ஜம்ப் பண்ணி வெளியே வந்துவிடும். ஆனால் அதே தவளையை குளிர்ந்த தண்ணீரிலே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சூடேற்றினால் கொஞ்ச நேரத்தில் செத்து மலர்ந்து விடும், மல்லாந்து விடும். சாத்தான் ரொம்பவும் தந்திரசாலி. சாத்தான் ஒரு பெரிய தந்திரசாலி மாத்திரமல்ல, அவன் உங்களை எப்படியாகிலும் உலகத்தோடு இணைத்து, உலகத்தோடு நீங்கள் அழிக்கப்படுவேன் என்பதில் கண்ணும் குறியா இருக்கிறதுனால ஆவிக்குரியவர்களாக ஆரம்பித்தவருடைய வாழ்க்கையை மாம்சத்துக்குரியவர்களாக கொஞ்சம் 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 கொஞ்சமாக மாற்றி, மாம்சத்தின் கிரியைகளை அதிகப்படுத்தி அவர்களை அப்படியாக அழித்து விடுவதற்கு அவன் பயங்கர கெட்டிக்காரன். தன்னோடு கூட அவர்கள் நரகத்திலே பங்கு பெற வேண்டும். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், நரகம் எனக்கும் என்னோடு கூட இருக்கிற தேவதலுக்கும் ஆயத்தப்படுத்திருக்கல, இவர்களையும் இழுத்து கொண்டு போய்விட வேண்டும் என்பதில் அவன் வாஞ்சையா. உன்னை உலகத்துக்குள் இழுத்து கொண்டு போகிறத
நீ அறிய முடியாதபடி உங்கள் கரங்கள் மறைக்கப்பட்டிருக்குமானால் இன்றைக்கு ஒன்று சொல்லுங்கள். சிலுவையின் உபதேசத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்ற நாளிலே நீங்களும் நானும் சிலுவையின் மேன்மையை புரிந்து கொள்வதற்காக மீண்டுமாக கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தின் சில வசனங்களை காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். கலாத்தியர் எழுதின சுவிசேஷத்துல நிருபத்தில் கலாத்தியருக்கு எழுதின பவுல் முதலாவது தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? 2வது அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல கிறிஸ்துவே. நல்ல கவனியுங்கள். முதலாவது தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறான். ஐயா, நானும் கிறிஸ்துவை அறியாதவனாக சட்ட திட்டங்கள் தான் எனக்கு பெரிதென்று பேசிக் கொண்டிருந்தவன், நியாயப்பிரமாணம் தான் எனக்கு பெரிதென்று பேசிக் கொண்டிருந்தவன், அதுதான் எனக்கு மேன்மை என்று நினைத்துக் கொண்டிருந்தவன். அதற்காக சபையும் துன்பப்படுத்தினேன். ஆனால் ஒரு நாளில் கிருபையாய் அவரை சந்தித்தேன். அவர் என்னை சந்தித்த போது அவருடைய கிருபையை நான் புரிந்து கொண்டதினால் ஒன்று செய்தேன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நான் தனியாக பார்க்கவில்லை, மாறாக நானும் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டேன். இன்றைக்கு உங்களுக்கு இந்த அனுபவம் உண்டோ? இந்த அனுபவத்துக்குள் நீங்கள் கடந்து வந்தது உண்டோ? நான் அடிக்கடி என்னுடைய மக்களுக்கு சொல்கிற காரியம், இந்திரா காந்தி அம்மையாரும் கொல்லப்பட்டார்கள், மகாத்மா காந்தியும் கொல்லப்பட்டார், ஆபிரகாம் லிங்கனும் கொல்லப்பட்டார், ஜான் எஃப் கென்னடியும் கொல்லப்பட்டார். இலங்கையிலே அல்லது இந்திய தமிழ்நாட்டிலையும் ராஜீவ் காந்தி கொல்லப்பட்டார். நல்லா கவனிங்க. பங்களாதேஷில் முஜ்பீர் ரஹ்மான் சுட்டு கொல்லப்பட்டார். இவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டது அது செய்திதான். இந்த செய்தி எப்பொழுது தெரியுமா நற்செய்தி ஆகிறது? எப்பொழுது தெரியுமா இது நற்செய்தி கூட்டங்களாக மாறுகிறது? நானும் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று நீங்கள் என்றைக்கு சொல்லுகிறீர்களோ அன்றைக்குத்தான் இது நற்செய்தி. அதை அறிந்த பவுல் பின்னதாக சொல்லும்போது 6வது அதிகாரத்தில், கலாத்தியர் 6வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் இப்படி எழுதுகிறார். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல. கலாத்தியர் 6:14. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன். கவனியுங்கள். உலகத்திற்காக நான் அடிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற நினைவுதான் என்னை வரும் கோபத்திற்கும் வருகிற அழிவுக்கும் தப்புவிக்கிறதுக்கு போதுமானது. ஆனால் கர்த்தரோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக, இரக்கத்தில் பெரியவராக அந்த லோத்துவையும் அவனுடைய மனைவியையும் அவனுடைய 2 பிள்ளைகளையும் அவர்கள் கையிலே இழுத்துக்கொண்டு ஓடி வருகிறார்கள். கொஞ்சம் கவனிங்கள். அவர்கள் தாமதம் பண்ணினார்கள். லோத்து தாமதம் பண்ணினான். அவர்கள் துரிதப்படுத்துகிறார்கள். தாமதம் பண்ணினான். வேறு யாராயிலாம் இருக்கிறார்கள் என்று சொன்னால் போய் ராத்திரியிலே மருமக்களாக போகிறவர்களிடத்தில் பேசி பார்த்தான். அவர்கள் கேலி செய்கிறாய் என்று தள்ளிவிட்டார்கள். இப்பொழுதோ அவர் கையை பிடித்துக் கொண்டு அழிவுக்கு தப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி அவனை பார்த்து இழுத்து கொண்டு வரும்போது இந்த மலைக்கு ஓடி போயின் போது அப்பொழுது கூட தேவன் தன்னுடைய கிருபையை விளக்கவில்லை என்பதை நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 21வது வசனம். அதற்கு அவர் நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு. எத்தனை நீ விழுந்திருந்தாலும் சரி, குறைவுள்ளோனானாலும் உன்னை தப்பு வைக்க வேண்டும் என்று துடிக்கிற நேசன், நீ கேட்டுக்கொண்ட ஊரை தப்பு விட்டுறப்பா. ஐயா, உலக சிநேகிதத்தில் நீ மாட்டிக்கொண்டு இருந்தாலும் உன் மூலமும் ஒரு சின்ன கிரியை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா?
ஐயோ விழுந்து போயிருக்கிற நிலைமையிலேயும், பின்னம் வாங்கி இருக்கிற நிலைமையிலேயும், தூரம் போன நிலைமையிலையும் என் மேல் அனுக்கிரகம் காண்பித்தேன் என்று சொல்கிற ஒரு நல்ல ஆண்டவர் உண்டு. இதே ஆண்டவரை தான் நோவா பேழையிலே பிரவேசித்த பின்பு 7 நாட்கள் கர்த்தர் காத்திருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட காலங்கள் முடிவடைகிற கிருபையின் காலத்தின் ஓரத்திற்கு வந்து இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே என்கிற வார்த்தைகள் துணிக்கிற காலங்களிலே வந்திருக்கும் போது நம்முடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். நேற்றைய தினத்திலே ரஷ்யாவினுடைய அதிபதி புட்டின் சொன்னார், நாடுகள் உக்ரைனுக்கு உதவியாக வருமானால் நான் முதலாவது அமெரிக்காவை அழிப்பதற்கு அணுகுண்டு ஆயுதங்களை உபயோகப்படுத்த நேரிடும் என்று சொன்ன போது ஒரு பெரிய பதட்டம் உலக அரசியலில் உண்டானதை நீங்கள் அறிந்திருக்கலாம். எந்த நேரத்திலும் இந்த பூமி வெந்து உருகுவதற்கான காரியங்களை மனுஷன் கண்டுபிடித்து வைத்திருக்கிறான். ஆனால் உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை தேவன் செய்ய முடியும். 170 ஆண்டுகளுக்கு முன்னதாக விஞ்ஞானி ஒருவன், அல்ஃபிரட் என்றவனுக்கு பெயர், அவன் டைனமைட்டை கண்டுபிடித்தது மாத்திரமல்ல, ஏராளமான வெடிகுண்டுகளை கண்டுபிடித்தான், அதை துப்பாக்கி ஆக்கினான். அதற்கு பிறகு அவனுடைய கம்பெனி பெரிய பெரிய எந்திரங்களை, மாஸ் கில்லிங் என்று சொல்வார்களே, மொத்தமாக அழிக்கக்கூடிய ஆயுதங்களை உருவாக்கிட்டு அதில் ஒன்றுதான் போஃபர்ஸ் என்கிற பீரங்கி. அந்த கம்பெனியை உண்டாக்கின ஒருவன் மிகுந்த பணக்காரனானான். போட்டி போட்டுக்கொண்டு அழிவின் சாதனங்களை வாங்குவதற்கு ஆட்கள் தயாரானார்கள். ஏராளமான பணம் குவிந்தது. அந்த பணத்திலே அவன் மிதந்து கொண்டிருந்தான். என்னுடைய கண்டுபிடிப்புகள் என்னை எத்தனை பெரிய ஐஸ்வர்யவனாக மாற்றிவிட்டது என்று. ஒரு நாளிலே அவன் பிரான்ஸ் நாட்டுக்கு போகும்போது அவனுடைய சகோதரன் இறந்து போனார். அவனுடைய கூட பிறந்த சகோதரன் இறந்து போனார். அதை பிரசவிக்க வேண்டிய அந்த நாட்களில் இந்த நியூஸ் பேப்பர்ல அங்க தலையங்கத்தில் இது எழுதப்பட்டிருந்தது. என்ன எழுதப்பட்டிருந்தது? The merchant of death is dead. அதாவது சாவையே வைத்து வியாபாரம் பண்ணுகிற, உலகத்திலே அதிகம் பேருடைய அழிவுக்கு காரணமாக இருந்தவன் செத்தான். தலையங்கத்தில் வந்த செய்தி அது இவன்தான் என்று அந்த பேப்பர் தவறாக நினைத்து எழுதி அச்சிட்டிருந்ததை இவர் கையிலே வாசித்த போது தன்னுடைய மரண ஓலை தன்னுடைய கையில கொடுக்கப்பட்டது போல உணர்ந்த அவர் ஓ என்று அழுதார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இந்த உலகத்தின் அழிவுக்கு காரணமாகி எனக்கு பெயரே மரணத்தின் வியாபாரி என்று மாறிவிட்டதே என்று அலறினார். அது நிமித்தமாக அவர் அன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தார். என்ன தீர்மானம் தெரியுமா? நான் என்னுடைய எல்லா சம்பத்துக்களையும் இணைத்து எல்லா சொத்துக்களையும் சேர்த்து அவைகளை உருவாக்கி இந்த உலகத்தை வாழ வைப்பதற்கு வழிகாட்டுகிற மக்களுக்கு பிரைஸ் கொடுப்பதற்கு அது ஒரு பெரிய மூலதனமாக்குவேன் என்று ஒரு ஃபவுண்டேஷன் உண்டாக்கினார். அதுதான் இன்றைக்கு உலகத்திலே தலை சிறந்த நோபல் பிரைஸ். இறுதி வருஷத்தில், அடுத்த வருஷத்தில் அவர் இறந்து போனார். the last minute, the last year, அவருடைய மரண செய்தியை கேட்ட போதுதான் அவருக்கு உணர்வு வந்தது. ஐயோ, உலகத்திலே ஒருவரை ஒருவர் சண்டையிட்டு அழிப்பதற்கான ஆயுதங்களை உருவாக்குவதற்கு நான் கண்டுபிடித்து விட்டேன் என்ற அலறின அவர்தான். உண்டாக்கின அவர் இன்றைக்கு நோபல் பிரைஸ் என்று சொல்லப்படு உலகத்திலே மிகப்பெரிய பிரசித்த பெற்ற ஒரு தொகையை மாத்திரமல்ல, பெயரை கொண்டிருக்கிற அதுவாக கொண்டுபடப்பட்டது. நான் லோத்துவை பாருங்கள், லோத்துவை பாருங்கள். கேட்டுக்கொண்டபடி அனுகிரகம் கிடைத்தது. அவர் சொன்னபடியே, அவர் கேட்டுக்கொண்டபடி அவருக்கு கிருபை காண்பிக்கப்பட்டது. ஆனால் கிருபையை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. மறுபடியும் பழைய உலக சிநேகம் அவனை இழுத்துக் கொண்டு போனதினால் மறுபடியுமாக ஆண்டவர் சொன்ன மலைக்கு ஓடி போன போது அந்த அதிகாரம் உங்களுக்கு தெரியும். 2 குமாரத்திகளும்
நம்மோடு வாழ்வதற்கு, நமக்கு சந்தானம் உண்டாக்குவதற்கு வேறு ஆண்கள் இல்லை என்று அவர்களை நினைத்துக் கொண்டபடியினாலே அவர்கள் தகப்பனோடு படுத்துறங்கி 2 சாபமுள்ள சந்ததி இந்த உலகத்துக்கு விட்டு சென்றார்கள். நீ உலகத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டு உலகத்தின் காரியங்களையே பின்பற்றி அதையே நாடி தேடி நித்திய ஜீவனுக்கென்று காரியங்களை நினைக்காமல், அங்கே சேர்க்க வேண்டியவளை சேர்க்காமல் வாழ்வாயானால் ஒருவேளை உன் வருங்கால சந்ததியை நீ சாபமாகவே விட்டு செல்ல வாய்ப்பு உண்டு. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். என்னுடைய தாத்தா திருநெல்வேலியிலே ஒரு ஸ்கூலிலே ஹெட் மாஸ்டராக இருந்தவர்கள், சாப்டர் ஸ்கூலுங்கிறது இடத்துல. அவர்கள் தங்களுடைய கிறிஸ்துவின் அறிவை விற்றுவிட்டு குடிகாரனாகி மற்றவர்களையும் குடிக்க வைத்து தன்னுடைய செல்வத்தை எல்லாம் அதனால் அழித்து போட்டு தனக்குண்டான வீட்டையும் அவர் இழக்கும்படியான ஒரு சூழ்நிலை வந்து பயங்கர செய்வனை கோளாறிலே மாற்றப்பட்டார். அந்த நேரத்தில் அவர் அந்த நேரத்திலையும் ஆண்டவரை தேட வேண்டும் என்று அவருக்கு மனது வராததினாலே அவர் ஒரு சொத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு வைத்து சென்றார். என்ன சொத்து தெரியுமா? வலிப்பு வியாதி. வைத்து சென்றது என்ன தெரியுமா? வலிப்பு வியாதி. பல தருணங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டது போதிலும் மனம் திரும்புவதற்கு இடம் கொடுக்காதபடி அவர் வாழ்ந்து விட்டபடியினாலே அது என்னுடைய அம்மாவுக்கு வந்தது, என்னுடைய மாமன்மாருக்கு வந்தது, என்னுடைய சொந்த தங்கைகளுக்கு வந்தது. தலைமுறையாக ஒரு வலிப்பு எப்பொழுது வரும் என்று தெரியாது. ஒரு பிறந்த நாள் வீட்டுக்கு எங்க அம்மா போக முடியாது, ஒரு கல்யாண வீட்டுக்கு போக முடியாது, ஒரு நல்ல காரியம் நடக்கிற அங்கேதான் வரும். என்னுடைய தந்தை ஆகையினால எங்கேயாவது போகணுமானால் அவர்கள் கண்கள் அவர்களே பார்த்து கொண்டிருக்கும். 15 நாட்கள் மிகவும் கஷ்டப்படுவார்கள். ஆனால் நான் ஆண்டவரை அறிந்து ஆண்டவரை பற்றி கொண்ட போது நான் தேவனிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே, என் பாட்டனார் விட்டு போன சொத்து தலைமுறையை தாண்டி வருகிறதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க மாட்டீரோ? ஆண்டவர் எனக்கு சொன்னார், உன் குடும்பத்தாரை எல்லாம் ஒரு இடத்திலே கூட்டு, அவர்களோடு கூட சேர்ந்து ஒரு நாள் உபவாசம் பண்ணி உங்களை தாழ்த்த கற்றுக்கொண்டால் நான் ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று சொன்னார். காலையில் இருந்து இரவு வரை நாங்கள் 80 பேர் கூடியிருந்தோம். என் தந்தையோடு பிறந்தவர்கள், என் தாயோடு பிறந்தவர்கள், எங்களுடைய குடும்பத்திலே அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளாக நாங்கள் கூடி நான் அவர்களை ஜெபத்திலே நடத்தினேன். 5 மணிக்கு ஒரு தெய்வீக சத்தம் கேட்டது, இனி சாபம் இராது, இனி சாபம் இராது. அன்றோடு எங்கள் குடும்பத்தை வைத்திருந்த அந்த சாபம் உடைக்கப்பட்டது. இன்றைக்கும் ஆண்டவர் உன்னுடைய குடும்பத்தில் நீ சாபத்தை வைத்து விட வேண்டும் என்று அவசியமே இல்லை, இனி சாபம் இராது என்று சொல்கிறவர் நம்மத்திலே வந்திருக்கிறார். ஆனால் ஒன்று மாத்திரம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நான் உலக சிநேகிதத்திலே மாட்டிக்கொண்டேன் என்றால் அதைத்தான் யாக்கோபு எழுதுகிறார், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. நீங்கள் ஆண்டவருக்கு பகைஞனாக அல்ல, ஆண்டவருக்கு சிநேகிதனாக ஆபிரகாமை போல ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு வாழ்க்கையை பார்க்க, உங்கள் வீட்டை பார்க்க, உங்கள் குடும்பங்களை பார்க்க, உங்கள் பிள்ளைகளை பார்க்க ஆண்டவர் உங்களுக்கு உன்னதமான காரியங்களை பார்க்கும்படியான கண்களை திறந்தருளும்படியாக நான் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறேன். ஆகினால் தான் அந்த பாட்டிலே நான் சிலுவை சுமந்தோராய் சீஷராவோம் என்கிற பாட்டிலே, அந்த உங்க பாட்டு புஸ்தகத்தில் இருக்கிறது, நான் கடைசி பாடல் இப்படியாக எழுதினேன். கடைசி வார்த்தை 20வது பாடலுடைய கடைசி கவியை, விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறேன், விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்று அழைப்பீர் என்கிற வார்த்தையை நான் எழுதினதற்கு காரணம், இங்க வந்திருக்கிற யாரும் இந்த உலகத்தோடு அழிக்கப்படாதபடிக்கு
இங்க வந்திருக்கிற யாரும் உலக இச்சைகளில மூழ்கி விடாதபடிக்கு, இங்க வந்திருக்கிற யாரும் உலகத்தோடு அழித்துக் கொண்டு போகப்படாதபடிக்கு உன் கண்களை ஏறெடுத்து, ஐயா நான் ஆவிக்குரியவனாக, ஆண்டவருக்கு பகைஞனாக அல்ல, ஆண்டவருக்கு சிநேகிதனாக வாழ்வதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் இந்த கவியை என்னோடு கூட சேர்ந்து பாடப் போகிறீர்கள். யாரும் கண்களை மூட வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கும் விருப்பம் இருக்காது என்னுடைய குடும்பத்திற்கு நான் சாபத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று. என்னுடைய கடைசி நேரத்தில் நான் ஒரு பெரிய காரியத்தை செய்து மாறிக்கொள்வதற்கு இது தருணம் என்று சொல்லி இந்த கூட்டத்தில் நற்செய்தியின் பக்கமாய் திரும்பி குடும்பத்தையும் என்னையும் என்னை சுற்றி இருக்கிறவளையும் என் தேசத்தையும் காட்பதற்கு தேவன் என்னை வேறு பிரித்திருக்கிறார். இந்த மாம்ச வாழ்க்கையிலிருந்து, இச்சைகளிலிருந்து என்னை விடுதலையாக்குவதற்கு அவருடைய கிருபை போதுமானதா இருக்கிறது என்று சொல்லி தன்னை ஒப்புக் கொடுக்க விரும்புகிறவர்கள் இருந்த இடத்துல அப்படியே எழுந்து நின்று அப்படி சொல்கிறவர்கள் மாத்திரம், பிரதர் இது கடினமான வார்த்தை தான், நீங்கள் சொன்னதெல்லாம் எங்களுக்கு கடினமாகத்தான் தோன்றுகிறது, இதை நாங்கள் செய்வதற்கு நாங்கள் பயந்து நடுங்குகிறோம், ஆனாலும் நாங்கள் சொல்கிறோம் என்று சொல்கிறவர்கள் மாத்திரம் எழுந்து நின்று இந்த கவியை என்னோடு கூட சேர்ந்து பாடலாமா? விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையை எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையை எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்ற அழைப்பீ. விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்ற அழைப்பீ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி பாடலாமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மறுபடியும் பாடலாம். விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையை எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையை எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்ற அழைப்பீ. விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்ற அழைப்பீ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் பிள்ளைகளை ஆண்டவரே நீர் தாங்குவீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். சொல்லுவோம் வாயை திறந்து. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படியே நின்ற வண்ணமாக கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தை அழிவு, ஆவியின் சிந்தையோ நித்திய ஜீவன். அந்த கிறிஸ்துவின் சிந்தை என்னை நிரப்பும்படியாக, என் பிள்ளைகளை நிரப்பும்படியாக, என் குடும்பத்தை நிரப்பும்படியாக, எனக்காக மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் கையேந்தி நிற்கிறவர்களாக
எங்களை மாற்றும் என்று சொல்லி அந்த தேவ ஆவியானவர் நம்மளே பாய்ந்தோடி நம்மளே ஒரு மறுரூபத்தை உண்டாக்குகிற உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்ற வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றும்படியாக ஒரு நிமிடம் மாத்திரம் மறுபடியும் இயேசு தாங்குவா, அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்தில் சொல்லலாமா? இயேசு தாங்குவா, அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். 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 ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கண்களை மூடியிருக்கிறவங்களோடு ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். நான் இந்த கூட்டங்களுக்கு என்னை ஆயத்தப்படுத்தும் போதெல்லாம் ஆண்டவரே, ஜனங்களோடு கூட பேசுகிற வார்த்தை மாத்திரம் தான் எனக்கு தரணும்னு சொல்லி போராடிக்கொண்டே இருந்தேன். ஏனையா அந்த கடினமான வார்த்தைகளை பேசும்படியாக என்னை தட்டி தட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறீர். இரவிலே தூங்க விடாதபடி என்னை தட்டி கொண்டே இருக்கிறீர். ஏன் இந்த கடினமான வார்த்தைகளை இந்த மக்களுக்கு நான் சொல்ல வேண்டும்? 204வது வருடமாக கூடி வந்திருக்கிற மக்களுக்கு நான் நல்ல காரியங்களை சொல்லி அவளை உற்சாகமூட்ட வல்லவோ? ஆண்டவர் சொன்னார், என் நாட்கள் சிறைந்திருக்கிறபடியினால், என்னுடைய நாட்கள் விரைந்து வருகிறபடியினால், என் ஜனத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு, இந்த உலகத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிற மக்களை நீ விடுதலையாக்குவதற்கு உன்னால் இயன்றதை செய்துவிட்டு போ என்றபடியினால் சொல்லி இருக்கிறேன். தேவன் தந்ததை மாத்திரம் சொல்லி இருக்கிறேன். இந்த விண்ணின் வார்த்தைக்கு மாத்திரம் செவி கொடுங்கள். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் அபரிதமாக இதற்காக கீழ்ப்படியத்தக்கதாக மாற்றி உங்களை ஆசீர்வாதத்தின் ஆயுதங்களாக மாற்றி விடுவாராக. அவருக்கு மகிமை உண்டாகட்டும்.